மாலை முரசு வைப் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சென்னை சமர்த்தா இன்ஸ்டியூட்டில் தான் இருக்கோம். இங்கே வந்து சென்னை சமர்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கரமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது விஜய் சாருக்கு, அதாவது சிஎம் விஜய் சாருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக அவங்க வந்து காய்கறியை யூஸ் பண்ணி ஒரு சிற்பக்கலை பண்ணியிருக்காங்க. கார்விங் அப்படிங்கிறது. ஸோ ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பின்னாடி வந்து டிவிகே, ஸோ கட்சியோடைய பேரை வந்து அப்படியே ஐஸ் க்யூப்ஸில் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது பக்கத்தில் நிற்கிறதுக்கே அவ்வளோ என்ன சொல்கிறது, பயங்கர ஃப்ரீசிங்காக இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஐஸை கட் பண்ணி டிவிகே அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படியே பேன் பண்ணணும்னா இங்கேருந்து தான் வந்து விஷயமே ஆரம்பிக்குது. ஸோ விஜய் சார் நடித்த 68 படமுடைய பேர், அதுக்கப்புறம் அந்த படத்தில் அவர் இருந்த கெட்டப்பு, அது எல்லாத்தையுமே வந்து இவங்க கார்விங் பண்ணியிருக்காங்க. எதில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலான். ஸோ வாட்டர் மெலான் யூஸ் பண்ணி அதில் வந்து கார்விங் நைஃப்னு ஒரு நைஃப் இருக்கும். ஸோ அந்த கார்விங் நைஃபை யூஸ் பண்ணி ஒரு படத்துக்கும் அந்த பேர், அதுக்கப்புறம் அவர் அந்த படத்தில் எந்த மாதிரி கெட்டப்பில் இருந்தாரோ அந்த கெட்டப், இது ரெண்டுத்தையுமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப டெடிகேட்டிவான ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே பாருங்கள், அந்த தெர்மாக்கோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த டிசைன் பாருங்கள். ஸோ இந்த தளபதின்னு போட்டிருக்குல்ல, ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய லுக்கு. ஸோ இந்த லுக்கு வந்து எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ஒர்க்கும் வந்து எள்ளை யூஸ் பண்ணி அப்படியே வந்து வரைஞ்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப செம்மையாக பிரம்மாண்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், ஸோ நம்ம தலைமைச் செயலகத்தோடைய ப்ரோட்டோடைப்பு தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது விசில். இந்த விசில் வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக பட்டரு, தொட்டு பார்க்கும்போது ஐயோப்பா கையில் ஒட்டுது. ஸோ பட்டர் யூஸ் பண்ணி அப்படியே வந்து இந்த டிவிக்கோட சிம்பிளோட, விசில் சிம்பிளோட அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் செம்மையாக இருக்குது. இதுக்கெல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க்கு, டைமு, அப்புறம் பேஷன்ஸு, இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே தூங்காமல் சாப்பிடாமல் இது எல்லாத்துக்குமே வந்து டைம் எடுத்து வந்து பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், தலைமைச் செயலகத்தோட வாசலில் ஒரு ஸ்பெஷலான தர்பூசணி இருக்குது. அதில் டிவிகே விஜய் சார், சிஎம் விஜய், அந்த கட்சி துண்டு, அதுக்கப்புறம் மக்களுக்கு வணக்கம் சொல்கிற ஜனநாயகனுடைய போஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா, ஸோ ஒரு படம், ஸோ புலி, லியோ, இது எல்லாமே வந்து டெடிகேட்டிவாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வரைகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. கார்விங் நைஃப்பில் ஆர்டிஸ்டிக்காக வரையணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த காய் வேஸ்ட் ஆகிடும். திருப்பி நீங்கள் வேறு காய் யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், ஆஷ்கார்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு முள்ளங்கி, அதை யூஸ் பண்ணி பீகாக் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேருந்து அங்கங்கே கேரட்டில் வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலே அந்த காய்கறியோடைய வாசனை வந்து பக்கத்தில் இருக்கும்போது அப்படியே வருது. இது பாருங்கள், அந்த ஒரு துணியோட எஃபெக்டை கொடுக்கறதுக்கு கோஸ் யூஸ் பண்ணுறாங்க. கோஸோடைய இலை செம்மையாகவும் இருக்குது, சரியான ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இது வாட்டர் மெலன் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு காய். நம்ம சஞ்சீவ் வந்தப்போ அவரே சொல்லியிருப்பார். ஸோ இதில் வந்து நம்ம கார்விங் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். உள்ளே இறங்கிடும் அந்த கத்தி. ஸோ அதனால் இந்த வாட்டர் மெலானை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சில எசன்ஸ் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கலையாக மாற்றி இதில் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சே ஆகணும். ஸோ எஸ், ஆக மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னொரு ஆர்ட் ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது. 3D டைமென்ஷனில் பார்க்குற மாதிரி. ஸோ நேர தூரத்துலேருந்து பார்த்தா விஜய் சார் மாதிரி தெரியும். ஸோ பார்ட்டாக இருக்குது. மொத்தம் 6 பார்ட்டு கிளாஸில் தெர்மாக்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தெர்மாக்கோல் யூஸ் பண்ணி கிளாஸில் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா அப்படியே ஒரே ஷேப்பாக வந்து தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் இங்கே சென்னை சமர்த்தாவில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 13 நாள் வந்து இந்த ஒர்க்குக்காக 13 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் சார்கிட்ட சஞ்சீவ் சார் கொண்டு போய் சேர்க்குறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் கொண்டு போய் சேர்த்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு விஜய் சார் அதுக்கு ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறத நிச்சயமாக கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.